சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 19/12/2025 அன்று அகத்திய பெருமானால் இலங்கை கதிர்காமத்தில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் நிகழ்த்தப்பட்டது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். இறைவா நீயே அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். இந்த தெய்வீக செய்தியை கேட்க வந்திருக்கிற புண்ணிய ஆத்மாக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க சித்தர்களோட அருள் வாக்கு கேட்கறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. ஆமா, உங்க ஜீவிதத்துல நிச்சயம் நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு அகத்திய மாமுனிவர் அருளிய ஒரு பெரிய ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம். இது சித்தன் அருள் வலைப்பதிவிலிருந்து கிடைச்ச ஒரு ஞானம். இது கேட்கறதுனால மூலமா நமக்குள்ள இருக்கிற ஞானத்தை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு ஒரு ஆழமான புரிதல் கிடைக்கும். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, இன்னைக்கு மாபெரும் அரசர் இராவணேஸ்வரன் அவர்கள் கண்டுபிடிச்ச சுறாக்கல்லின் ரகசியங்களை பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். சுறாக்கல்லா கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இலங்கையில மாபெரும் அரசர் இராவணேஸ்வரன் அவர்கள் வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு ஆழ்ந்த தேடல்ல இருந்தார். அப்போதான் ஒரு பிரம்மாண்டமான ரொம்ப மர்மமான ஒரு கல்ல அவர் பாக்குறார். அதுதான் சுறாக்கல். சரி, அந்த கல் பக்கத்துல போனது என்ன ஆச்சு? அவர் அந்த கல் பக்கத்துல போய் உட்கார்ந்த உடனேயே அவருக்குள்ள வாழ்க்கைய பத்தின ஆழமான கேள்விகளும் அதுக்கான பதில்களும் தானாவே வர ஆரம்பிச்சது. ஓஹோ, தானாவே வா? ஆமா, இது எப்படி நடக்குதுன்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம். அதனால ஒரு சின்ன சோதனை செஞ்சு பார்க்க முடிவு பண்ணார். என்ன சோதனை அது? அந்த கல்ல நோக்கி பஞ்சாட்சர மந்திரமான நமசிவாயா அப்படின்னு ரொம்ப உரக்கச் சொன்னார். அப்புறம் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த கல் அதே மந்திரத்தை அவருக்கே திரும்ப எதிரொலிச்சது. அப்படியா? அப்போதான் அதோட மகிமை அவருக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? கரெக்ட். அப்பதான் அதோட சக்தி என்னன்னு அவர் உணர்றார். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான உண்மைகள் இருக்கு. சொல்லுங்க, அது என்ன? முதலாவது விஷயம், அந்த சுறாக்கல் ஒரு சாதாரண பாறை கிடையாது. அது தன்னிடம் என்ன வெளிப்படுத்தப்படுதோ அத அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு தெய்வீக ஆற்றல் மையம். சரி, அதாவது ஒரு கண்ணாடி மாதிரி. ஆமா, ஆனா அது மட்டும் இல்ல. ரெண்டாவது பாயிண்ட் இன்னும் முக்கியமானது. அது வெறும் ஒலிய மட்டும் பிரதிபலிக்கல, அது எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற சக்தி கொண்டது. ஓ, எண்ணங்களையுமா? ஆமா, இராவணேஸ்வரன் மனசுல எழுந்த கேள்விகளும் சரி, அதுக்கான பதில்களும் சரி, அவருக்குள்ள இருந்ததா இந்த கல் மூலமா வெளிப்பட்டுச்சு. அப்போ பதில்கள் கல்லில் இருந்து வரல? வரவே இல்ல. பதில்கள் எல்லாமே அவருக்குள்ளதான் இருந்திருக்கு. இதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய மூன்றாவது பாடம் இல்லையா? நிச்சயமா. இது நமக்கு கத்துக் கொடுக்கிற மிக முக்கியமான பாடம் என்னன்னா, நமக்கான பதில்கள் எங்கேயோ வெளியே இல்ல, நமக்குள்ளேயே தான் இருக்கு. ஆமாம். சுறாக்கல் மாதிரியான புனிதமான விஷயங்கள் எல்லாம் அந்த உள்ளே இருக்கிற ஞானத்தை வெளிக்கொண்டு வரத்துக்கு ஒரு கருவியா மட்டும்தான் செயல்படுது. ரொம்ப ஆழமான கருத்து. சித்தர்களோட இந்த ஞானம் இது எல்லாருக்கும் போய் சேரணும். உண்மைதான். இதை நீங்க கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக ஊடகங்கள்லயும் பகிரணும். ஆமாம், இதுக்கு பதிப்புரிமையெல்லாம் கிடையாது. யார் வேணும்னாலும் பதிவிறக்கம் செஞ்சு அவங்க தளங்கள்ல பகிர்ந்துக்கலாம். இந்த மாதிரி ஞானத்தை பகிர்றது வழிகாட்டுதல் அப்படிங்கிற முதல் தர உயர் புண்ணியமாகும். சித்தர்களோட இந்த அருள் வாக்கை இவ்ளோ பொறுமையா கேட்டவங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.